ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ டோக்கன் அப்படிங்கிறது வந்து கீவேர்ட்ஸும் சேர்ந்தது தான் டோக்கன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்கிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது அது ஒரு டோக்கன் நான் சொல்லியிருக்கேன். ஐடென்டிஃபையர்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேரியபிளுக்கோ நம்ம ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஒரு வேரியபிள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு கொடுக்கக்கூடிய நேம் தான். ஸோ அப்போ வந்து நான் ஒரு நேம் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து நான் இப்படி கொடுத்துக்கலாம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேமாக இருக்கட்டும், இல்லை இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய நேமாக இருக்கட்டும், அதுதான் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபையர்ஸை வந்து நம்ம நேமிங் கொடுக்குறோம். அந்த நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறப்ப வந்துட்டு என் குழந்தைக்கு நான் வந்து இந்த மாதிரி ஏல வர மாதிரி தான் பேர் வைப்பேன், இல்லை பியில் வர மாதிரி தான் பேர் வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப அதே மாதிரி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்க்கு அந்த இதுக்கும் சில நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும்னா, கண்டிப்பாக வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் எல்லாமே அலோடு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பர் கேஸாக இருக்கட்டும், இல்லை லோயர் கேஸாக இருக்கட்டும், அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபையர் நேம் எழுதுகிறப்ப அதை வந்து நீங்கள் நம்பரால் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, டிஜிட்ஸால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது லெட்டராலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோராலேயோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து எரர் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி நேமிங் எப்போவுமே கொடுக்காதீங்க. இதான் ரூல். வேறு என்னென்ன வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்லேயே அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலௌடு. வேறு எந்த கேரக்டர்ஸுமே அலௌடு கிடையாது. அட்டாக இருக்கட்டும், இல்லை டாலர் சைனாக இருக்கட்டும், இல்லை பெர்சன்டேஜ் சிம்பிளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸோட நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். அப்புறம் வந்து ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, சிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கோ வேரியபிளுக்கோ நேம் கொடுக்குறோம், அதை ஐடென்டிஃபையர்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபையருக்கு நீங்கள் நேம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுற ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்மால் கேஸில் எழுதிட்டு இன்னொரு இடத்துல அதே வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதை போய்ட்டு நீங்கள் அப்பர் கேஸில் எழுதுனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக எரர் தான் காட்டும். ஸோ வந்து நீங்கள் ஒரு இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கேஸ் தான் யூஸ் பண்ணணும். லோயர் கேஸே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதே லோயர் கேஸ் தான் எல்லா இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ லோயர் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். லோயர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லோயர் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை லோயர் கேஸ் அப்பர் கேஸ் கலந்து எப்படி நீங்கள் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறீங்களோ அதே ஃபார்மை அப்படியே வந்து யூஸ் பண்ணுற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு மீனிங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐடென்டிஃபையர்ஸ்க்கு நேமிங் ஃபார்ம் பண்ணுறதுலாம் ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வேலிடு தான். ஏன்னா வந்து அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அண்டர்ஸ்கோர்னு ஸ்டார்ட் ஆகி எனக்கு லெட்டர்ஸில் இருக்குது. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து லெட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே 3மே கலந்து இப்படி இருக்குது. இது வேலிடான ஐடென்டிஃபையர் தான். ஆனால் இதே 1 2 3 முன்னாடி இருந்துட்டு இதே இப்படி ரிவர்ஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்னு ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா இது வந்து இன்வேலிடான ஐடென்டிஃபையர். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாலே எரர் தான் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மை நேம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர்ஸாக இருக்குது. 50 அப்படின்னு டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வேலிடான ஐடென்டிஃபையர் தான். ஏன்னா வந்து நமக்கு டிஜிட்ஸால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகலை. இதே 50 மை நேம்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்வேலிட். ஏன்னா வந்து நம்பரால் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர் டெம்பன் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்கோரால் பிகின் ஆகலாம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். இங்கே ஃபுல் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் வேல்யூன்னு இருக்குது. ஸோ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ், இங்கே ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் எப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இதே மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்களோ இதே கேஸை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ மாற்றி வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ் மாற்றி வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
அவ்வளோதாங்க ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. அதனால் இதையும் வந்து டோக்கன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் பற்றி நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.